அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வெளியூர் அப்படின்னாலே அது நீங்கள் வெளி மாநிலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், வெளிநாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை தனித்தனியாக நான் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போது சொத்து அப்படின்னா, வீடு அப்படின்னா எந்த பாவம்? 4ஆம் இடத்தினை குறிக்கும். அப்படி அந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி 12ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா, வெளியூரில் வெளி மாநிலத்தில் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, சொந்த ஊரில் அவர் சொத்து வாங்குவது சிறப்பு கிடையாது. வெளியூரில் தான் அவர் சொத்து வாங்குவார். அடுத்து லக்னாதிபதியே 12ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, லக்னாதிபதியே போய் 12ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா, அப்போ அவருக்கு வெளி மாநிலமோ அல்லது வெளிநாட்டிலேயோ சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ராகு 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, ராகு 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா வெளிநாட்டில் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வெளியூரில் சொந்த ஊரில் சொத்து அமையாது. அடுத்து 9ஆம் பாவம் அதோட 4ஆம் பாவம் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு. 9ஆம் அதிபதி 4ல் இருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தாலோ, 9 மற்றும் 4ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இருந்தாலோ ரொம்ப தூர இடத்துல சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து 4ஆம் அதிபதி ராகுவோட இணைவு பெற்றிருந்தாலும் பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் அவங்க சொத்து வாங்குவாங்கன்னு சொல்லலாம். அடுத்து சந்திரன் 12ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா நேட்டிவில் இருக்க முடியாது, வெளியூரில் தான் அவருக்கு வாழ்வதற்கே விருப்பம் இருக்கும். ஏன்னா 12ல் சந்திரன் இருப்பதனால். அடுத்து 11ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா வெளியூர் தொடர்புகள் மூலம்தான் அவருக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூரில் போய் இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அடுத்து 4ஆம் பாவத்துக்கு ராகுவினுடைய பார்வை இருந்தால் கூட வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் தான் அவர் இருக்கணும்னு விரும்புவார். அடுத்து 4ஆம் அதிபதி சரராசிகளில் இருந்தது அப்படின்னா இடம் மாறி தான் வாழ்வார், சொந்த ஊரில் அவர் இருக்க மாட்டார். சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருந்தால் கூட அவருக்கு வசதியான பெரிய வீடு, பெரிய சொத்தானது வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் அமையும். அடுத்து குரு 9ஆம் இடம் அல்லது 12ஆம் பாவத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்வை செய்யும். அப்படி இருந்ததுன்னா வெளியூரில் ஒரு பெரிய சொத்து இவருக்கு அமையும்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து 12ஆம் பாவம் நல்லா இருக்குது, 12ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் போய் இவர் செட்டில் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி ராகு தொடர்பானது 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா அந்த நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்தில் போய் தான் அவர் சொத்து வாங்கி செட்டில் ஆவார்னு சொல்லலாம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தது வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகம், அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.